ஹாய் மை ஃபேமிலி. டுடே ரெசிபியில் கம்மன்னு வெஜ் பிரியாணி, அதுவும் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? குக்கரை வச்சுட்டு அதில் எண்ணெயை போட்டுட்டு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு கிண்டிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெஜ் பிரியாணிக்கு வெஜிடபிள்ஸ் தான் போட போகிறோம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் இது எல்லாமே போட்டு தான் நம்ம வெஜ் பிரியாணி பண்ணுவோம். இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுமே இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மல்லித்தூள் இதை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. ஸோ நம்ம இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வரும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அதில் போட்டு ஒரு கிண்டி சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி இலையை தூவி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா கமன்னு வெஜ் பிரியாணி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் பிரியாணி பிடிக்காதவங்க கூட அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கூட கொஞ்சம் தயிர் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி பொல பொலன்னு வெஜ் பிரியாணி இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.